டிவிகே நிர்வாகி ஏழுமலைன்ற ஒருத்தர் அவருடைய பொண்ணை ஒரு பையன் லவ் பண்றான்னு தெரிஞ்சவனே அந்த பையனுடைய வீட்டுக்கே போயிட்டு வீட்டு வாசல்லே வச்சு வெட்டி இருக்காங்க. இப்ப அந்த பையன் உயிரோடவே இல்ல. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா இத பத்தி எந்த ஒரு நியூஸ் சேனல்ஸும் போடல. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இது எங்க நடந்திருக்குன்னா கேளம்பாக்கம் தையூர்ல தான் நடந்திருக்கு. 22 வயசான பிரவீன் குமார்ன்றவரு டிவிகே நிர்வாகி ஏழுமலைன்றவருடைய பொண்ணு அஸ்வதிய வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் டிவிகே நிர்வாகி ஏழுமலைக்கு வந்து தெரிய வருது. அப்போ ஏழுமலை அவருடைய பையன் கௌதம் இன்னும் 2 பசங்க மணிகண்டன் நிதிஷ் இவங்க 4 பேருமே பிரவீன் குமாருடைய வீட்டுக்கிட்ட போயிருக்காங்க. அங்க போய் பிரவீன் குமார கால் பண்ணி வெளில வர வச்சு இவனுங்க வச்சிருந்த பட்டா கத்தியால பிரவீன் குமார சரமாரியா வெட்டியிருக்கானுங்க. இவனுங்க பிரவீன் குமார வெட்டின போட்டோஸ வந்து நான் பார்த்தேன். ரொம்பவே கொடூரமா பிரவீன் குமார வெட்டியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் பிரவீன் குமார ராஜீவ் காந்தி மருத்துவமனையில அட்மிட் பண்றாங்க. பிரவீன் குமாருக்கு சிகிச்சையும் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா நேத்து அவரு சிகிச்சை பயனின்றி இறந்திருக்காரு. இந்த கேளம்பாக்கம் படூர் சைட்லலாம் அவருக்கு நீதி கேட்டு நேத்து அவருடைய உறவினர்கள் போராடி இருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா இத பத்தி எந்த ஒரு நியூஸ் மீடியாஸும் இத பத்தி கவர் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு இதை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.